குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் அதாவது தொடர் அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இலக்கணம்னாலே நம்மளுக்கு தெரியும், அது ஒரு மொழியை நம்ம தெளிவாக கற்றுக்கிறதுக்கு உதவுறது தான் நம்மளுக்கு இலக்கணம்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சொற்றொடர் எவ்வாறு அமைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ ஒரு சொற்றொடர் அப்படின்னா சொற்கள் பல ஒரு சொல்லோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள், அதாவது ஒரு சொல் தனித்து வர்றது சொல்லுன்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வர்றது தான் நம்ம தொடர்னு சொல்லுவோம். சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்படிங்கிறது பெயர் சொல், கடைக்கு அப்படிங்கிறதும் பெயர் சொல், சென்றால் அப்படிங்கும்போது அது வினைச்சொல். இந்த மாதிரியான சொற்கள் அம்மா கடைக்கு சென்றால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தொடராக அமையும். அப்படி அமைகிறது எப்படி நம்ம அமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இலக்கணத்தில் நம்மளுக்கு சொல்ல வர்றாங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொடர் அமையணும் அப்படின்னா அதில் பெயர் சொல் அப்படின்னு சொல்கிற மேலே அம்மா அப்படிங்கிறது, அந்த பெயர் சொல்லைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எழுவாய் அப்படின்னா என்னென்னா ஒரு தொடர் எழுவதற்கு காரணமாக அமைவதனால தான் அதை எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். எழுவாய்ங்கிற பேர் அதனால தான் வந்துச்சு. சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொடரில் யார், எது, எவை, யாவர், அதாவது யார், எது, எவை, யார் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே எழுவாய். அதாவது ஒரு தொடர் இருந்துச்சு அப்படின்னா அந்த தொடரில் யார், எது அப்படிங்கும்போது யார் கடைக்கு சென்றார்கள், யார் ஓவியம் வரைந்தது, எது ஓடியது, இந்த மாதிரி அந்த எது யார் அப்படிங்கிற இடத்துல எந்த பொருள், அந்த இடத்துக்கு விடையாக வரக்கூடிய சொல்லத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எழுவாய்னு சொல்லுவோம். சரியா? எழுவாய் எப்போதும் பெயர் சொல்லாகவே இருக்கும். நான் சொன்னேனா இல்லையா, பெயர் சொல் அப்படின்னு சொல்லி அம்மாங்கிற பெயர் சொல் சொன்னோமா இல்லையா, அதுதான் எழுவாய். சரியா? அப்போ எழுவாய்ங்கிறது எப்பவுமே என்னவா இருக்கும், பெயர் சொல்லாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. தென்றல் நடனம் ஆடினாள். இதில் தென்றல்ங்கிறது ஒரு பெண்ணை குறிக்கிறது, அப்போ அது பெயர் சொல். நடனம் அப்படிங்கிறது அவங்க என்ன பண்ணுனாங்க அப்படின்னா நடனம் அப்படிங்கிற அந்த என்ன வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறத குறிக்குது. என்ன பண்ணா, ஆடினாள் அப்படிங்கிற வேலையை அவ செஞ்சா. என்ன ஆடினா அப்படிங்கும்போது நடனம் ஆடினாள் அப்படிங்கிற அந்த இடத்துல வருது. அப்போ இங்கே தென்றல் அப்படிங்கிற வர பெயர் சொல்ல தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம். எழுவாய்ங்கிறது இங்கே என்னது, தென்றல் அப்படிங்கிறது தான் எழுவாய். சரியா? இப்போ எழுவாய்னா புரிஞ்சிருச்சு. ஒரு தொடரில் யார், எது, எவை, யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லத்தான் நம்ம எழுவாய்னு சொல்கிறோம். எழுவாய் எப்பவுமே என்னவா இருக்கும், பெயர் சொல்லாகத்தான் இருக்கும். அடுத்தது பாருங்க, செய்யப்படு பொருள். செய்யப்படு பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தொடரில் யாரை, எதனை, எவற்றை, சரியா என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே செய்யப்படு பொருள். சரியா? இதில் பாருங்க, தென்றல் என்ன ஆடினாள், எதனை ஆடினாள், இந்த மாதிரி. சரியா? தென்றல் என்ன ஆடினா நடனம் ஆடினாள். எதை பாரி எதை வரைந்தான், ஓவியம் வரைந்தான். இந்த மாதிரி யாரை, எதனை, என்ன இந்த போன்ற வினாக்களுக்கு விடையாக வர்ற சொல்லத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செய்யப்படு பொருள் சொல்லுவோம். அதுக்கு தான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. தென்றல் நடனம் ஆடினாள் அப்படிங்கும்போது இந்த நடனம் அப்படிங்கிற அந்த சொல் தான் என்ன, எது ஆடினா, எதை பண்ணுனா அப்படின்னு கேட்குறான். அந்த வினாக்கு விடையாக வருது. ஸோ நம்ம என்ன எழுதணும், இந்த இடத்துல யாரை, எதனை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லத்தான் நம்ம செய்யப்படு பொருள்னு சொல்கிறோம். அப்போ ஒரு தொடர் அப்படின்னு வந்துச்சுன்னா எழுவாய் இருக்கணும், அதுக்கப்புறம் செய்யப்படு பொருள் இருக்கணும். அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பயனிலை. பயனிலை அப்படிங்கிறது என்னன்னா வினைச்சொல். சரியா? நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், வெப் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? சரியா? அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா பயனிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தொடரில் அமைந்துள்ள வினைமுற்றையே பயனிலை என்கிறோம். வினைமுற்றை அப்படின்னா ஒரு தொடர் அப்படின்னா ஒரு செயல் முடிந்ததை தான் குறிக்கும்.
சரியா? கவிதா பாடினாள் அப்படிங்கும்போது பாடினாள் அப்படிங்கிறது அவள் செஞ்ச வேலையை முடிஞ்சிருச்சு. சரியா? அந்த மாதிரி அந்த பாடினாள் அப்படிங்கிறது வினைமுற்று, அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு தொடரில் அமைந்துள்ள வினைமுற்றை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பயனிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. தென்றல் நடனம் ஆடினாள். இதில் ஆடினாள் அப்படிங்கிற அவள் வேலையை செஞ்சு ஆடி முடிச்சிட்டா. சரியா? அப்போ வினை அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அதனால தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா வினைமுற்றுன்னு சொல்கிறோம். சரியா? இதால் ஆடினாள் என்பது வினைமுற்று. சரியா? இப்போ எழுவாய்னா என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, செய்யப்படு பொருள் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சிருச்சு, பயனிலைனா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் ஆகிய மூன்றும் ஒரு தொடரில் இடம்பெற்றிருக்கும். அதாவது ஒரு தொடர் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எழுவாய் இருக்கும், பயனிலை இருக்கும், செய்யப்படு பொருள் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுவாயோ செய்யப்படு பொருளோ இல்லாமல் தொடர் அமையும். அதாவது எழுவாயும் செய்யப்படு பொருளும் இல்லாமையும் கூட ஒரு தொடர் அமையும். அது எப்படின்னா, அதாவது ரெண்டு கண்டிப்பாக இருக்கணும். அதாவது எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை சொன்னோமா இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா எழுவாய் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா செய்யப்படு பொருள் இல்லாமல் இருக்கலாம். இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று இல்லாமல் இருந்து ஒரு தொடர் அமையும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நடனம் ஆடினாள். இதில் பார்த்தீங்கன்னா நடனம் ஆடினாள் அப்படிங்கும்போது நடனம்ங்கிறது செய்யப்படு பொருள், ஆடினாள்ங்கிறது அந்த இடத்துல பயனிலை. யார் நடனம் ஆடினா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு அந்த இடத்துல விடை இல்லை. அப்போ அந்த இடத்துல எழுவாய் இல்லை. சரியா? அப்போது இந்த நடனம் ஆடினாள்களில் யார் நடனம் ஆடினாங்கிற பெயர் சொல்லி இல்லை, அதாவது எழுவாய் இல்லாதனால இதை என்ன சொல்லுவோம்னா இந்த இடத்துல எழுவாய் இல்லாமல் அமைஞ்சிருக்கு. சரியா? அப்போ இதுவும் தொடராக நம்ம எடுத்துக்குவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தென்றல் ஆடினாள். இந்த தொடரில் பார்த்தோம்னா செய்யப்படு பொருள் இல்லை. சரியா? அப்போது இதே மாதிரி அடுத்தது பாருங்கள், ஒரு தொடர் எழுவாய் அல்லது செய்யப்படு பொருள் இல்லாமல் அமையலாம், ஆனால் பயனிலை கட்டாயம் இடம்பெற்றிருக்கும். அதாவது ஒரு தொடரில் எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் இருக்கும், ஆனால் எழுவாயோ இல்லை செய்யப்படு பொருளோ இல்லாமல் இருக்கலாம், பயனிலை கண்டிப்பாக இருக்கணும். அப்படிங்கிறத தொடர் எப்படி அமையணும் அப்படிங்கிறதுக்கான விதிகள் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்தோமா இல்லையா தொடரை எப்படி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு பின்னாடி இருக்கின்ற பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். எழுவாய் எப்போதும் டேஸ் ஆகவே இருக்கும். அதாவது எழுவாய்ங்கிற அந்த சொல் எப்போதும் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வினை சொல்லாக இருக்குமா, இல்லை இடைச்சொல்லாக இருக்குமா, இல்லை பெயர் சொல்லாக இருக்குமா, உரிச்சொல்லாக இருக்குமா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நம்ம என்ன படித்தோம், எழுவாய் எப்போதும் பெயர் சொல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படித்தோமா இல்லையா? அப்போ ஆன்சர் என்னது, பெயர் சொல். அப்போ இதுதான் ஆன்சர். சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், பாடல் பாடினாள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் சரியா பாடல் பாடினாள் அப்படிங்கும்போது இத்தொடரில் டேஸ் இல்லை. இதில் என்ன இல்லை, பாடல் பாடினால பாடல் அப்படிங்கிறது அந்த இடத்துல செய்யப்படு பொருள், அப்புறம் பாடினாள் அப்படிங்கிறது இந்த இடத்துல பயனிலை. யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு விடை இல்லை. அப்போ யார் அப்படின்னா எதுக்கு குறிக்கும், எழுவாயை குறிக்கும். அப்போ இதுக்கு விடை என்னது, எழுவாய் இல்லை. அப்போ எழுவாய்ங்கிறது தான் சரியான விடை. சரியா? அடுத்தது பாருங்க, அமுதன் ஓடினான். இத்தொடரில் டேஸ் உண்டு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல அமுதன் ஓடினான் இத்தொடரில் டேஸ் உண்டுன்னு கேட்டுக்கிறாங்க. பயனிலை இருக்குது, அடுத்து செய்யப்படு பொருள் இருக்குதா, இல்லை. இடைச்சொல் இல்லை, உரிச்சொல் இல்லை. அப்போ இதில் என்ன இருக்குது, பயனிலை தான் இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், பயனிலை. அதுதான் ஆன்சர். சரியா? இப்போது நம்ம அதில் முதல்ல ஆன்சர்ஸை மட்டும் பார்த்துடலாமா? பாருங்கள், எழுவாய் எப்போதும் டேஸாகவே இருக்கும் அப்படின்னா என்னவா இருக்கும், பெயர் சொல்லாக இருக்கும். அடுத்தது பாடல் பாடினால் இத்தொடரில் டேஸ் இல்லை அப்படின்னா எழுவாய் இல்லை. அடுத்தது அமுதன் ஓடினான் இத்தொடரில் டேஸ் உண்டு அப்படின்னா பயனிலை உண்டு. சரியா? இதுதான் இதோட விடை. அடுத்தது பாருங்க,
கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலைகளை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே 4 தொடர் கொடுத்துருக்காங்க. முதல் தொடர் பாருங்க, மாதவி சித்திரம் தீட்டினாள். அடுத்தது 2வது தொடர் பாருங்க, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். 3வது தொடர் பார்த்தீங்கன்னா அன்பழகன் மிதிவண்டி ஓட்டினான். 4வது தொடர் கிளி பழம் தின்றது. அப்போது இந்த 4 தொடர்களில் இருந்து நம்மளுக்கு அந்த அட்டவணையில் பார்த்திங்கன்னா முதல்ல எழுவாய் கொடுத்துருக்காங்க, 2வது செய்யப்படு பொருள் கொடுத்துருக்காங்க, 3வது பயனிலை கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இந்த தொடர்களை பிரித்து நம்ம இதில் எழுதணும். எழுதலாமா? பாருங்கள், முதல்ல தொடர் இருக்கா, மாதவி சித்திரம் தீட்டினாள். அப்போ இந்த மாதவி சித்திரம் தீட்டினாளில் முதல்ல எழுவாய் எது? மாதவி அப்படிங்கிறது தான் எழுவாய். அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? மாதவி. மாதவிங்கிறது முதல்ல எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சித்திரம் அப்படிங்கிறது என்னது? என்ன பண்ணுனா அப்படின்னு சொல்லி எதை வரைந்தாள் அப்படிங்கும்போது, எதை தீட்டினா அப்படிங்கும்போது சித்திரம் அப்படிங்கிறது எதனை எதை அப்படிங்கிறதுக்கான விடையாக வருது. அப்போ சித்திரம் அப்படிங்கிறது தான் 2வதுக்கு வரும். எதில் வரும் அப்படின்னா செய்யப்படு பொருளில் வரும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தீட்டினாள் அப்படிங்கிறது என்னது? பயனிலை. அப்போ தீட்டினாளுங்கிறது எங்கே எழுதணும்? பயனிலையில் எழுதணும். சரியா? இப்போ மாதவி சித்திரம் தீட்டினாள் அப்படிங்கும்போது மாதவிங்கிறது எழுவாயில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதவிங்கிறது எழுவாய்க்கு வரும். அடுத்தது சித்திரம் அப்படிங்கிறது பயனிலைக்கு வரும். அடுத்தது தீட்டினாள் அப்படிங்கிறது சித்திரம் அப்படிங்கிறது செய்யப்படு பொருளுக்கு வரும். தீட்டினாள் அப்படிங்கிறது பயனிலைக்கு வரும். இதில் புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்து தொடர் போலாமா பாருங்கள். அடுத்தது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். சரியா? அப்போ இதில் இளங்கோவடிகள் அப்படிங்கிறது என்னது? இளங்கோவடிகள் அப்படிங்கிறது எழுவாயாக வரக்கூடியது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், அதாவது இளங்கோவடிகள் எதை இயற்றினார் அப்படிங்கும்போது சிலப்பதிகாரத்தை. அப்போ சிலப்பதிகாரம் அப்படின்னு எழுதணும். என்ன எழுதணும்? சிலப்பதிகாரம்னு எழுதணும். சிலப்பதிகாரம். எப்பவுமே எடுத்து எழுதும்போது சிலப்பதிகாரத்தை அப்படின்னு இருக்குதா? அப்போ நம்ம என்ன எழுதணும்னா சிலப்பதிகாரங்கிறத தான் எழுதணும் செய்யப்படு பொருள். அப்போது இளங்கோவடிகள் அப்படிங்கிறத நம்ம எங்கே எழுதணும்னா, இளங்கோவடிகள் அப்படிங்கிறத நம்ம எழுவாயில் எழுதணும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செய்யப்படு பொருளில் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி எழுதணும். சரியா? இது முடிஞ்சுது. அடுத்து பார்த்திங்கன்னா இயற்றினார் அப்படிங்கிறது என்னென்னா பயனிலை. அப்போ இயற்றினாருங்கிறது எங்கே எழுதணும்? இங்கே எழுதணும், இயற்றினார். சரியா? அப்போ பயனிலையில் தான் இயற்றினார்னு எழுதணும். பாருங்க, இளங்கோவடிகள் அப்படிங்கிறது எழுவாய், சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது இந்த செய்யப்படு பொருள், இயற்றினார் அப்படிங்கிறது பயனிலை. சரியா? அடுத்த தொடர் போலாமா? பாருங்க, அன்பழகன் மிதிவண்டி ஓட்டினான். இதில் பார்த்தீங்கன்னா அன்பழகன்கிறது பெயர் சொல், அது எழுவாய். அப்போது அன்பழகன்கிறது எங்கே எழுதணும்? எழுவாயில் எழுதணும். அன்பழகன் அப்படிங்கிறத எழுவாயில் எழுதணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மிதிவண்டி எங்கே எழுதணும்? எதை ஓட்டினான், எதனை ஓட்டினான் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக வருது. அப்போ மிதிவண்டி அப்படிங்கிறத எங்கே எழுதணும்? நம்ம செய்யப்படு பொருளில் எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டினான் அப்படின்னு இருக்கா, அது என்னது? வினைச்சொல். அப்போ ஓட்டினான்ங்கிறது பயனிலை. ஓட்டினான். சரியா? இப்போ பாருங்க, அன்பழகன்கிறது எழுவாய், மிதிவண்டிங்கிறது செய்யப்படு பொருள், ஓட்டினான் அப்படிங்கிறது பயனிலை. இந்த மாதிரி பிரித்து எழுதணும். அதுக்கு அடுத்த தொடர் பாருங்க, கிளி பழம் தின்றது. இப்போ கிளி அப்படிங்கிறது என்னது? எழுவாய். அப்போ கிளிங்கிறது எங்கே எழுதணும்? எழுவாயில் எழுதணும். எதை தின்றது? பழம். அப்போ அது செய்யப்படு பொருள். தின்றது அப்படிங்கிறது
பயனிலை. சரியா? இப்போ பாருங்க, கிளிங்கிறது எழுவாய், பழம் அப்படிங்கிறது செய்யப்படு பொருள், தின்றது அப்படிங்கிறது பயனிலை. இந்த மாதிரி இந்த 4 தொடரையும் நம்ம பிரித்து இதில் எழுதணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடுக அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. சரியா? இதில் பாருங்கள், என் உடல் 7 நிறங்களால் ஆனது. அப்போது இந்த இடத்துல நிறுத்தற்குறி வார்த்தையை படிக்கும்போது தெரியும், என் உடல் 7 நிறங்களால் ஆனது அப்படிங்கும்போது அந்த இடத்துல தொடர் முடியுது. அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், இளம் சிவப்பு, சிவப்பு என்ற வரிசையில் நிறங்கள் அமைந்திருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளோ நிறத்தையோ குறிக்கும் போது நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும்? கமா போடணும்னு படிச்சிருக்கோமா இல்லையா? அப்போ ஊதா கட்ட ஒரு கமா, கருநீலம் கட்ட ஒரு கமா, நீலம் கட்ட கமா, பச்சை கட்ட கமா, மஞ்சள் கிட்ட கமா, அடுத்தது இளம் சிவப்பு அப்படிங்கிறதோட கமாவை நிறுத்திட்டு சிவப்புக்கு அடுத்தது என்றங்கிற அந்த வார்த்தையை வந்துருச்சு. அப்போ அதுக்கப்புறம் சிவப்புக்கு அப்புறம் நம்ம கமா போடக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? என்ற வரிசையில் நிறங்கள் அமைந்திருக்கும் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். சரியா? எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா அமைந்திருக்கும் அப்படிங்கிற இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனது பெயரின் முன்பகுதி, என் இருப்பிடம் பின்பகுதி, என் வடிவம், என் பெயரை கண்டுபிடித்து விட்டாயா. அப்போ எனது பெயரின் முன்பகுதி அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு கமா. சரியா? என் இருப்பிடம் பின்பகுதி அப்படிங்கிற இடத்துல ஒரு கமா. என் வடிவம், என் பெயரை கண்டுபிடித்தாயா அப்படிங்கும்போது என்னோட பெயரின் முன்பகுதி, என் இருப்பிடம் பின்பகுதி, இது எல்லாத்தையும் வச்சு என்னோடய வடிவத்தை கண்டுபிடித்து விட்டாயா அப்படிங்கும்போது ஒரு கொஷின் மார்க் நம்ம போடணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம ஒரு இப்படி கொடுத்துட்டாங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்கன்னா அதை படித்து எந்தெந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறத பிரித்து எழுதணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பொருத்தமான சொற்களால் நிரப்புக அப்படிங்கிற பகுதி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு உரையாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதற்கான விடைகள் மேலே கொடுத்துருக்காங்க. அந்த விடைகளையெல்லாம் நம்ம அந்த கோடிட்ட இடங்களில் எடுத்து நம்ம நிரப்பணும். ஃபஸ்ட்டு அந்த உரையாடலை முழுமையாக படித்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், மருத்துவர் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, விமலா உன் உடம்புக்கு என்ன அப்படின்னா, அப்போ விமலாவோட உடம்புக்கு ஏதோ ஆயிருக்குது, அதனால தான் அவன் மருத்துவர்கிட்ட போயிருக்கிறா. அப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனால் என்ன கேட்பாங்க? ஃபஸ்ட்டு உங்கள் உடம்புக்கு என்னன்னு தானே கேட்பாங்க. அந்த மாதிரி அவர் கேள்வி கேட்குறாரு. அப்போ விமலா என்ன சொல்லியிருப்பாங்க? எனக்கு டேஸ் ஐயா அப்படிங்கும்போது மேலே அந்த 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், உறுதியாக, சொத்தையாக, பல்வலி, பல் துலக்க. இப்போ இந்த 4 விடையில் எந்த ஆன்சர் பொருந்தும் அப்படின்னா, எனக்கு பல்வலி அப்படிங்கிற ஆன்சர் தான் பொருந்தும். அதுதான் வந்து நம்மளுக்கு அந்த நேரத்தில் நோயை குறித்து வர்றது. அப்போது எனக்கு பல்வலி அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆன்சராக வரும். முதலோட டேஸ்க்கு என்னது? பல்வலி அப்படிங்கிறத ஆன்சராக வரும். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா, மருத்துவர் கேட்குறாங்க, எங்கே வாயை திற, பல்லெல்லாம் டேஸ் இருக்கிறதே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வாயை திறந்து பார்த்தோன்னே எப்படி இருக்கும்? பல்லெல்லாம் எப்படி இருக்கும்? பல்வலி வருதுன்னா காரணம் என்ன? பல் சொத்தையாக இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? பல் சொத்தையாக இருக்கிறதே அப்படிங்கிறத சொல்லுவார். அப்போ ஆன்சர் என்னது? 2வது ஆன்சர் சொத்தையாக அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், விமலா அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிப்புகளை அதிகமாக சாப்பிடக்கூடாது, தினமும் 2 முறை காலையிலும் இரவிலும் டேஸ் வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும்? பல் துலக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆன்சர். சரியா? அப்போ ஆன்சர் 3க்கு வந்து பல் துலக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்பொழுதுதான் பற்கள் எப்படி இருக்கும்? உறுதியாக இருக்கும். அதுதான் 4வதோட ஆன்சர். இப்போது நான் மறுபடியும் ஆன்சர் பார்த்துடலாமா? பாருங்கள், விமலா என்ன சொல்கிறாங்க? எனக்கு பல்வலி அப்படிங்கிறதா முதலாவதுக்கு ஆன்சர்.
வாயை திற பல்லெல்லாம் லேசாகனா சொத்தையாக இருக்கிறது அப்படிங்கிறது 2வது ஆன்சர். 3வது ஆன்சர் வந்து பல் துலக்க வேண்டும், தினமும் பல் துலக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் 3வது ஆன்சர். 4வது ஆன்சர் அப்போ தான் பற்கள் உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பின்பக்க பயிற்சியிலெல்லாம் பார்த்து தெளிவாக புத்தகத்தில் குறிச்சுக்குங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.